ஆம்புலன்ஸ் வண்டி ஒன்று போய் கொண்டிருக்குது. R15 பைக். கிளிநொச்சி போலீஸார் வந்திருக்கிறாங்க. R15 சைட் கவர். இந்த இடம் கொஞ்சம் பரபரப்பாக தான் இருக்குது. இளைஞர்கள் இந்த இடத்துல ஒன்று கூறிட்டாங்க. கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலைக்குள்ள அடிப்பட்ட பைக்கை போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போகிறாங்க. இது இன்றைக்கு காலையில் நடந்த விபத்து. கிளிநொச்சி மின்சார சபைக்கு முன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் தற்போது இளைஞர்கள் அதிக அளவில் விரும்பி ஓடக்கூடிய R15 பைக் கொண்டு வெள்ளை கலர் பைக் கொண்டு இந்த இடத்துல அடிபட்டு கிடக்கு. உண்மையிலே இந்த இடத்துல என்ன நடந்துச்சுங்கிறது நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிக அளவில் இளைஞர்கள் நின்று கொண்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ இவர்களோட கேட்டு அறிஞ்சதன்படி இந்த இடத்துல இவரோட 55 சேர்ந்த ஒரு பொடியன் தான் இந்த இடத்துல பைக்கை ஓடிட்டு வந்திருக்கிறார். ஸோ எந்த ஒரு வாகனத்துலேயும் அடிப்படலை. ஸோ வரும்போது வேக கட்டுப்பாடை இழந்து விட்டாரா அல்லது வேறு ஏதேனும் நடந்ததாங்கிறது தொடர்பாக இதுவரைக்கும் சரியான விளக்கம் அந்த இடத்துல கிடைக்கல எங்களுக்கு. பைக்கின்ற முகப்பெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லாவே உடைஞ்சிட்டு எல்லாமே. நினைக்கிறேன் புது பைக்குன்ற நம்பர் பிளேட் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது. அந்த புது நம்பர் பிளேட் தற்போது நம்பர் பிளேட் வராதனால புதுசாக பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் பயன்படுத்தக்கூடிய நம்பர் பிளேட் போட்ட பைக் தான் புது பைக் உண்டு. இந்த இடத்துல இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுனால கொஞ்சம் பரபரப்பாக இருக்குது. இந்த இடம் கொஞ்சம் வாகன நெரிசலமாக இருக்குது. உடனே போக்குவரத்து போலீஸார் இந்த இடத்துல வந்திருக்கிறாங்க. வந்து ஆய்வு செய்து கொண்டிருக்கிறாங்க என்ன நடந்ததுங்கிறத. பாருங்க புது பைக்கின்ற எல்லா பார்ட்ஸும் கடவுளே. மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றைய தினம் ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்தது. நான் காணொலியை பதிவு செய்திருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தம்பி வந்து பைக்கில் அடிப்பட்ட ஒரு சம்பவத்தை எடுத்திருந்தோம். இன்றைக்கு காலையில் ஒரு 9 மணி 10 மணி காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி மக்கள் வங்கிக்கு நேராக முன்னுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இந்த ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் வவுனியாவில் வந்து யாழ்ப்பாணத்தை நோக்கி சென்ற ஒரு வாகனம் ஒரு வேன் வந்து போயிருக்குது. அந்த இடத்துல குறுக்க ஒரு ஐயா வந்து பைக்கில் குறுக்க போட்டிருக்கிறார். போனோடனே வேனோட நேரடியாக மோதுப்பட்டு நல்லாவே அடி விழுந்திருக்குது. ஸோ இந்த இடத்துல பலத்த காயத்துக்கு ஏற்பட்ட அந்த ஐயா உடனே கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. உண்மையிலே கடும் சீரியஸாக இருந்ததாக தான் சொல்லப்படுது. ஸோ அது தொடர்பான முழுமையான தகவல் இது வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கல. ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தோம் சொன்னால் இன்றைக்கு குறிப்பாக 30ஆம் தேதி கிளிநொச்சியில் 2 விபத்து சம்பவங்கள் நடந்திருக்குது. தொடர்ந்து பார்த்தோம் சொன்னால் கிளிநொச்சியில் இவ்வாறான விபத்து சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்குது. நிச்சயமாக இந்த சாலை விபத்துகள் தொடர்ந்து அதிக அளவில் நடக்குதுன்னு சொன்னால் எங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ இதுக்கு கட்டாயம் தீர்வு கொண்டு வர வேண்டும். கிளிநொச்சியில் பார்த்தோம் சொன்னால் இப்போ யாராவது கிளிநொச்சிக்கு திடீர்னு வந்து பார்த்தால் அதிக அளவிலான மக்கள் புழக்கம் இருக்கிறத பார்க்கலாம். அதிக அளவிலான பைக் ஓட்டங்கள், அதிக அளவிலான வாகன நெரிசல்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இப்படி பரபரப்பான இந்த நகரம் கட்டாயம் இனி கலர் லைட் வரணும். சந்திக்க கலர் லைட் இருக்கணும். அதாவது விதிமுறைகள் வந்து கட்டாயம் நடைமுறைக்கு வரணும். இது வருமாறுத்தால் இவ்வாறான விபத்துக்கள் வந்து தவிர்க்கப்படலாம் அப்படிங்கிறத எங்களோட கருத்து. இப்போ நடந்த இந்த தம்பிக்கு அடுத்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லி தொடர்ந்து பார்க்கலாம். பைக்கின் சைட் கவர் விழுந்து கிடக்கு. போலீஸார் பைக் எடுத்துட்டாங்க. எடுத்து இப்போ நேராக்கிட்டாங்க. ஓகே, நல்லா வேடிப்பட்டு பைக்கு முன்பக்கு பகுதியில் நல்லா வேடிப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா பைக்கை வந்து போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போகிறதுக்காக ஒரு சின்ன பட்டா ரக வாகனங்கள் வர்றதை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க போலீஸ்காரர். எந்த வாகனம் சிக்குதுன்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா அடிப்பட்ட பைக்கை பட்டாவில் ஏற்றி கொண்டிருக்கிறாங்க. ஓகே, இங்கேருந்து இந்த வாகனத்தில் ஏற்றி கிளிநொச்சி போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போயிடுவாங்க. அங்கே போய் எல்லாம் விசாரணை முடிஞ்ச பிறகு தான் அடுத்த கட்டத்துக்கு போகலாம். ஓகே, இப்போ அடிப்பட்ட தம்பிக்கு என்ன நடந்திருக்குங்கிறது தெரியல. இந்த இடத்துல இதுதான் சம்பவம் நடந்து கொண்டிருக்குது. நிச்சயமாக இப்போ இருக்க இளைஞர்கள் பைக்கில் இப்போ மட்டும் இல்லை, வளமையாக இளைஞர்கள்னாலே பைக்கில் வேகமாக போகிறது வழக்கம். இன்று மட்டும் எல்லாம் நீட்டாக தான் போவாங்க. ஆனால் ஒரு சில ஆக்சிடென்ட்ஸ் இப்போ நடந்துருது. ஸோ இளைஞர்களே கவனமாக போங்க. இங்கே பாருங்கள், புது பைக்கு நான் நினைக்கிறேன் இப்படி ஒரு 16-17 லட்சம் வரும் புது பைக்குன்ற விலை. R15 பிரியர்களுக்கு நெஞ்சே வெடிச்சது போல இருக்கும் இந்த பைக்கின்ற நிலவரத்தை பார்த்தா. உண்மையில் எங்களுக்கே கவலையாக இருக்குது. வேறு எந்த ஒரு வாகனத்திலையும் அடிப்படலை, தானே தான் விழுந்திருக்கிறார் என்று தான் சொல்லப்படுது.
ஆனால் இப்போ இந்த இடத்துல நிற்கிற வரைக்கும் உண்மையிலே என்ன நடந்ததுன்னு தெரியல. அப்படி ஒரு கட்டம் தான் இருக்குது. ஹாஸ்பிட்டலில் இருக்க தம்பி என்ன நிலவரத்தில் இருக்கிறான்னு தெரியல. அங்கே போனால் தான் எதுவும் சம்பவம் தெரியும். வைக்க ஏற்றிட்டாங்க. நேராக தான் வைக்க பார்த்தாங்க. ஆனால் நினைக்கிறேன் மெயின் ஸ்டாண்ட் வந்து உடஞ்சின்னு நினைக்கிறேன். இப்போ பைக்கை வந்து அப்படியே படுக்க விட்டுட்டாங்க அதில். அடிப்பட்ட பைக்கை இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளிக்கிட்டது. ஓகே, இப்போ நாங்கள் நேரடியாக ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்க போகிறோம். இது என்ன நடந்திருக்குது, அடிப்பட்ட தம்பிக்கு எதுவும் பெரிய ஆபத்து நடந்திருக்கா அல்லது சாதாரண காயங்களான்னு சொல்லி போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ நாங்கள் கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலை கொண்டு போயிருக்காங்க. ஓகே, அங்கே போய் பார்க்கலாம் என்ன நிலவரம் என்று. எனக்கு போய் பார்த்தோம்னு சொன்னால் எனக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வண்டி வந்து பஸ் ஆகுது. ஆம்புலன்ஸ் வண்டி வந்து பரபரப்பாக போய் கொண்டிருக்கிறது இல்லை, அது வேறு இருக்குது. ஓகே, இப்போ நாங்கள் கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலைக்கு முன்னுக்கு வந்துட்டோம். ஓகே, உள்ளே போய் பார்க்கலாம். ஓகே மக்கள், இப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டல் போய் கேட்டதன்படி அடிப்பட்ட தம்பிக்கு வந்து பெரிய இந்த அளவில் பெரிய காயங்கள் எதுவும் ஏற்படலை. சிறிய காயங்களோட நார்மல் ஆகிட்டார் என்று தான் சொல்லப்படுது. இப்போ பார்த்தோம்னு சொன்னால் கிளிநொச்சியில் விபத்துக்கு பஞ்சமே இல்லைன்னு சொல்லலாம். வாகன நெரிசல் அதிகமாகிருச்சு. நிறைய வாகனங்கள் வந்து கட்டுப்பாடின்றி போய்கொண்டிருக்குது. இனி வாகனம் செலுத்துகிறவங்க ரொம்ப அவதானமாக செலுத்துங்க அப்படிங்கிறத எங்களுடைய ஆலோசனை. நன்றி, வணக்கம்.